பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையே நீடித்து வரும் பிரச்சினை மோதல். தேர்தல் ஆணையத்தை நாடும் அன்புமணி ராமதாஸ். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இருவருக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில தேர்தல் ஆணையத்தை அன்புமணி ராமதாஸ் அணுகியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். பாமகவில் உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்தெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பாமகவினுடைய அந்த கட்சி யாரிடம் இருக்கிறது, கையெழுத்து போடக்கூடிய அந்த உரிமை யாருக்கு இருக்கிறது என்பது பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று செயற்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போடக்கூடிய உரிமை தனக்கு தான் இருக்கிறது என்று ஆணித்தனமாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்கிறார்கள் அன்புமணி தரப்பினர். அன்புமணியின் தலைவர் பதவி மே மாதத்துடன் நிறைவடைந்து விட்டதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவி ராமதாஸ் எடுத்துக்கொண்டதாகவும் தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜூன் 2026 மாதம் வரைக்கும் தலைவர் பதவி என்பது அன்புமணியிடம்தான் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமணியின் தலைவர் பதவி காலம் இன்னும் முடியடையவில்லை, கால அவகாசம் உள்ளது என்று தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை டாக்டர் ராமதாஸ் தரப்பில் போட்டி செயற்குழு கூட்டம் கூட்டிய அந்த செயற்குழு கூட்டம் செல்லாது என்றும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். அதற்கு செயற்குழு கூட்டம் போடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே முறையான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸ் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கிறது, குற்றச்சாட்டாக இருக்கிறது. ராமதாஸ் தரப்பினர் 4-5 நாட்களுக்கு முன்னர் தான் அறிவித்துவிட்டு செயற்குழுவை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். பாமகவின் சட்ட விதி 15 படி தலைவர் தலைமையில் தான் செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். தலைவரே இல்லாமல் நடத்தப்பட்ட செயற்குழு செல்லாது என்று அன்புமணி தரப்பிலிருந்து முறையிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் நிர்வாக குழு கூட்டம் என்பது அன்புமணி தலைமையிலும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் தலைமையிலும் நடைபெற்றது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களும் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், தேர்தல் ஆணையத்தை அன்புமணி ராமதாஸ் நாடி இருக்கிறார். இந்த நிலையில இது குறித்து ராமதாஸ் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இதில் முக்கிய முடிவு இவர்கள் உட்கட்சி மோதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்கிறார்கள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் இவர்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை நாடக்கூடிய ஒரு செயல் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து பேசும் பொழுது செயற்குழு கூட்டம் என்பது ஏற்கனவே நாங்கள் அறிவித்து விட்டோம், அதன் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. அதனால் அன்புமணியினுடைய தரப்பு வாதம் என்பது எந்த வகையிலும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்குமே ஜூன் 2026 வரைக்கும் தன்னுடைய தலைவர் பதவி இருக்கிறது. அந்த தலைவர் பதவியை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு கூடிதான் தலைவரிலிருந்து என்னை நீக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் 90% அன்புமணி தரப்பிலும் தான் இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தில் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த செயற்குழு கூட்டம் செல்லாது என்பதுதான் அன்புமணி தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இது தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருக்கிறது என்றால் யாருடைய கை ஓங்கும் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.